மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ நிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. உச்சநீதிமன்றத்தில் அறிக்கை தாக்கல் செய்தது சிபிஐ. பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ நிலை அறிக்கை தாக்கல் செய்திருக்கிறார்கள். இந்த அறிக்கை உச்சநீதிமன்றத்தில் தாக்கலாக இருக்கிறது. மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி முதுகலை பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாடு முழுவதும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. அந்த சம்பவத்தை கண்டித்து பல்வேறு இடங்களில் மருத்துவர்கள் மற்றும் பல்வேறு தரப்பினரும் தன்னெழுச்சியாக போராட்டங்கள் மேற்கொண்டார்கள். இந்த போராட்டத்தின் அடுத்த கட்ட நடவடிக்கையாக இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டு கொல்கத்தாவில் பெண் பயிற்சி மருத்துவர் கொலை பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவத்தை சிபிஐ அதிகாரிகள் தீவிரமாக விசாரித்து வந்தார்கள். இந்த விசாரணை அடிப்படையில் ஏற்கனவே இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்து விசாரித்து வந்த நிலையில் இந்த மேற்குவங்க மாநிலம் கொல்கத்தா மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவர் கொலை வழக்கில் சிபிஐ நிலை அறிக்கையானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த நிலை அறிக்கையில் தற்போது வரையில் இந்த வழக்கின் மீது எடுக்கப்பட்ட விசாரணை மற்றும் விசாரணையில் இருக்கக்கூடிய முக்கிய தகவல்கள் என்ன என்பது தொடர்பாக நிலை அறிக்கையானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இந்த வழக்கை பொறுத்தவரையில் மேற்கு வங்க அரசு சட்டமன்றத்தை கூட்டி பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட குற்றவாளிகளுக்கு மரண தண்டனை விதிக்கக்கூடிய வகையில் மசோதா நிறைவேற்றப்பட்டு அது ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்டு அது குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்காக ஆளுநர் அனுப்பி வைத்திருக்கிறார். இப்படியாக மேற்கு வங்கத்தில் கடுமையான சட்டங்கள் கொண்டுவர முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில் மேற்கு வங்க பெண் பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சிபிஐ விசாரணையானது தன்னுடைய நிலை அறிக்கையை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது.